ஃபர்ஸ்ட் அவரோட ஹவு கேன் ஐ ஐடென்டிஃபை மை டேலண்ட், ஃபர்ஸ்ட் என் டேலண்ட், எனக்குள்ள இருக்க டேலண்ட்டை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு கேட்டிருக்காரு. அடுத்தது நான் ஒரு ஆல்ரவுண்டர்னால எது ஸ்பெஷலைஸ்டாக இருக்கேன், நான் பேட்டிங்கில் இருக்கேனா பவுலிங்கில் இருக்கேனான்னு கேட்டிருக்கேன். நல்ல கொஸ்டின் சரவணன், தேங்க்யூ. இந்த கொஸ்டினை வச்சு நான் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நான் இந்த கொஸ்டினில் இன்னொரு ஆன்சர் நான் சேர்த்து தர முடியும். என்னன்னா, ஒரு பேட்ஸ்மேனோ இல்லை ஒரு பவுலரோ இந்த குழப்பத்தில் இருப்பாங்க. ஒரு பேட்ஸ்மேன் வந்து நான் நேச்சுரலாக வந்து பாசிட்டிவாக ஆடுற பேட்ஸ்மேனா, நான் இல்லை ரொம்ப டிஃபென்சிவாக ஆடுற பேட்ஸ்மேனா, இல்லை பவுலர்னா ஸ்பின் பவுலர்னா நான் வந்து தூக்கி போடலாமா, ஸ்லோவாக போடலாமா, இல்லை ஃபாஸ்ட்டாக போடணுமா, இப்படி குழப்பத்துலலாம் இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரே கொஸ்டினில் ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டேலண்ட், எனக்குள்ள இருக்க டேலண்ட்டை நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. டேலண்ட்டை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. பேட்டிங்கா பவுலிங்கா உங்களுக்குள்ள என்னென்ன இருக்குன்றத நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது பண்ணும்போது உங்க சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் உங்க டேலண்ட். இன்னொன்று, உங்க பேட்டிங்கா பவுலிங்கா எப்படி நீங்க டிசைட் பண்ணணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரெண்டு விதமா. ஒன்று வந்து உங்க மனசே சொல்லும், நீங்க பேட்டிங் பண்ணும் போதோ பவுலிங் பண்ணும் போதோ ஹாப்பியா இருப்பீங்க. உங்க உள் மனசுல இருந்தே சொல்லும், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது இல்லாம என்னால் இருக்க முடியல. உங்களுக்கு ஹங்கர் இருந்துட்டே இருக்கும். நீங்க எழுந்துக்கும் போது தூங்கும் போது அது ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரேம்ல வந்துட்டே இருக்கும். அதை டிசைட் பண்ணலாம். ஆனா இப்ப இருக்க என்வரான்மெண்ட்ல எல்லாருக்கும் பேட்டிங் தான் பிடிக்குது. பவுலிங்னா ஓடி வந்து போடணும் விடணும்ன்றதுனால பவுலிங் போகும். ரெண்டாவதா உங்க மனசு, உள் மனசு எது சொல்லுது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, தூங்கும் போது எழுந்துக்கும் போதெல்லாம் பாக்குறது, அது ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்து நீங்க வந்து உங்களுக்கு எது பண்ணும் போது நீங்க ரொம்ப டயர்ட் ஆகாம இருக்கீங்கன்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரியலாவே ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாருங்க, அட்டஸ்டஸ் 7 ஓவர் 8 ஓவர் போடுவாங்க. அவங்க டயர்ட் ஆகிறத நம்ம ஈஸியா டயர்ட் ஆகும். 3 ஓவர் 4 ஓவர் ஃபெடப் ஆகும். அது அப்ப நம்மளோட கப் ஆஃப் காஃபி அது கிடையாது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ரியல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாருங்க, அவங்க கண்டினியூஸா போடுவாங்க. அதே போல நீங்க பேட்டிங் ரொம்ப நேரம் ஆடுற போது நீங்க டயர்ட் ஆகாம, ராகுல் டிராவிட்லாம் பாத்துருக்கீங்களா, டே ஃபுல்லா ஆடுவாரு, அவர் டயர்ட் ஆக மாட்டார். ஏன்னா அவருக்கு நேச்சுரலா ஒரு பாடியில இருக்கு. அதனால அதை பண்ண எனர்ஜி அவருக்கு வந்துட்டே இருக்குமே அப்படியே குறையாது. சேவக் பாருங்க, அவர் பாசிட்டிவா ஆட அவர் டயர்டே ஆக மாட்டார், அவர் எனர்ஜி வந்துட்டே இருக்கும், எடுத்துட்டே போவார். ஸோ உங்களுக்கு உள் மனசுல இருந்து என்ன வருதுன்றத பார்க்கணும். இன்னொன்னு, நீங்க அந்த வேலையை பண்ணும் போது டயர்ட் ஆக மாட்டீங்க, அதிகமா எனர்ஜி பண்ண இது ரெண்டையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா எதில் நீங்க ஸ்பெஷலைஸ்டுன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நேற்று என்னோட பிரதர், அவரு மிஸ்டர் முரளி, ஒரு ஆக்டர், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். அவரு செம்ம வேலிட் பாயிண்ட் சொன்னாரு. இந்த லாக்டவுன்னால அவர் தெரிஞ்சுக்கிட்டதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்போ அவர் ஈஸியா சொன்னாரு, இப்ப இந்த லாக்டவுன்ல தான் புரிய வருது, நம்மளோட ஆத்மாவை எப்படி நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும்ன்றதே நமக்கு இப்பதான் புரியுது. ஒருத்தன் தான் ஆத்மாவை சந்தோஷமா வச்சுக்க கத்துக்கிறானோ அப்பதான் அவன் நம்ம கூட இருக்க உள்ள மனசு எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும்னு சொன்னாரு. செம்ம வேலிட் பாயிண்ட். இது வந்து நம்ம கிரிக்கெட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும். எப்போ ஒருத்தர் வந்து தனக்குள்ள டேலண்ட்டையும் தனக்கு எது ஸ்பெஷலைஸ்டுன்றத புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் அவர் தான் அப்போ ஒரு லீடரா அவர் வர முடியும். அவருக்கு டீமுக்கு என்ன தேவைன்றதெல்லாம் அப்போதான் கொடுக்க முடியும். ஸோ உங்க டேலண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. நம்பர் 1, உங்களுக்கு எது ஸ்பெஷலைஸ்டா இருக்கு, உங்களுக்குன்னு வேலை எதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா, கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா. நீங்க அந்த வேலை செய்யும் போது எப்ப டயர்ட் ஆகாம இன்னும் ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கீங்க, எனர்ஜி ஆகிட்டே இருக்கீங்களோ அந்த வேலை தான் உங்களுக்கு பிடிச்ச வேலை, உங்களுக்கான ஸ்பெஷலைஸ்டு வேலை. சரவணகுமார், நான் உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கொஸ்டின்.